நகம் பிரான்ஸ் நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி 7வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய சிரிசக்தி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். 424வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 832 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு மட்டும் 8 எடுத்திருந்தோம். மற்றபடி பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்த 3 2 திரும்ப வரும்னு நம்ம எதிர்பார்க்காத ரிசல்ட்டாக தான் வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம இப்போது நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இன்றைக்கி 16ஆம் தேதி 7வது மாதம் நடைபெறக்கூடிய செவ்வாய்க்கிழமை சிரிசக்தி ட்ரா, சரிங்களா? இந்த சிரிசக்தி ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏ போர்டில் நமக்கு 8க்கு 4ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. இல்லாட்டி 9 வர்ற மாதிரி ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம 0 எடுத்திருக்கோம். 0வை விட்டால் பி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பருங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. அதனால் சி போர்டு 7 எடுத்திருக்கேன். இல்லாட்டி 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் நம்ம 7ஐயும் 5ஐயும் எடுத்திருக்கோம். பி போர்டில் 0 1ன்னு எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 4ஐயும் 9ஐயும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொண்டு கொடுத்துருக்கேன். நம்மளுடைய கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி எல்லா நம்பர்களுமே விளையாடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்காமல் சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் ஆர்டருக்கு பண்ணி இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 4 9ன்னு எடுத்திருக்கேன். பி போர்டில் 0 1 ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டில் 7 5 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கான ஆல் போர்டு நம்பர் இன்றைக்கி என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல் போர்டில் நம்ம இன்றைக்கி 5ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் எடுத்திருக்கோம், சரிங்களா? இப்போது நம்ம சிங்கிள் ஷாட் நம்பர் கொடுத்தோம். சிங்கிள் ஷாட் நம்பர் கொடுக்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு வின்னிங் கிடச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு 5ஐயும் 9ஐயும் ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்திருக்கேன். 100% பெஸ்ட்டு நம்பராக தான் இருக்குது. நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம இந்த நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நான் மேட்ச் பண்ணி பார்க்கையில் ஆல் போர்டு 5 9ம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் இப்போது நம்ம பாட்ஸ் நம்பரில் அதிகமான நம்பர்லாம் நம்ம கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸாக நான் 2 நம்பர் தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். இந்த நம்பர்ஸ் 905 417 பாட்ஸுங்க. இந்த 2 நம்பர் தான் நம்ம பாட்ஸில் எடுத்திருக்கோம், சரிங்களா? இந்த 2 நம்பரையுமே நீங்கள் பாட்ஸில் வைக்கலாம். நானூற்றி 905 பாட்ஸில் வைக்கிற நம்பர்கள் 417ஐயும் 905ஐயும் பாட்ஸ் வைங்க. வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆல் போர்டு நம்பர்ஸும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நமக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 951 416 915 200
47 மேட்ச் பண்ணி வைங்க. அதிகமான நம்பர்லாம் நான் கொடுக்க விரும்பலை, கம்மியான நம்பர்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். மொத்தம் வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 8 நம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட் நம்பராகவும் நான் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 018 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 415 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, 917 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 905ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம பாட்ஸ்லையும் கொடுத்துருக்கோம், சைட்டாகவும் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய சிறிசக்தி ட்ராவுக்கு நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஆல் போர்டு சிங்கிள் ஷாட்டு கேட்குற நம்பர்களுக்காண்டி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒரே நம்பர் 9 தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஆல் போர்டு 9ங்கிறத நீங்கள் 100% வைக்கலாம் சிங்கிள் நம்பரா அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு நம்பர் எல்லா நம்பர்களும் கேட்குறதுக்காண்டி மட்டுமே தான் என்னையுடைய கெஸ்ஸிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 9 கிடச்சிருக்கு. கண்டிப்பாக 5ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம 5ஐயும் 9ஐயும் நம்ம கொடுக்குறோம். 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். பாட்ஸு நம்பரில் வந்து நம்ம ஒரே நம்பராக 905 எடுத்திருக்கோம். சரிங்களா? 905ங்கிறத நீங்கள் பாட்ஸில் வைக்கலாம். இப்போது நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நான் வந்து அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரல. பார்த்திங்கன்னா கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெகுலராக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லியே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். 17 16 97 47 41 05 மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இப்போது நம்ம நம்பர்ஸ் பார்க்கலாம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு தான் நான் இந்த ஒரு நம்பர்ஸை ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் உங்களுக்காண்டி நான் கொடுக்குறேன். 97 47 41 05 17 16 வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு அதிகமாகவே இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. எல்லா நம்பர்களுக்குமே ரெகுலராக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட் நம்பராகவும் நான் வந்து கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி சில நம்பர்ஸ் நம்ம பார்க்கையில் வந்து 74 16 மேட்ச் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? 59 05 ஒரு நம்பர் நான் எடுத்திருக்கேன். 70 18 ஒரு நம்பர் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? சி போர்டு 8 வந்துச்சுன்னா 70 18 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள் நம்பர் 7 வெளி நம்பர் 9 பி போர்டில் நமக்கு 3க்கு 1ன்னு எடுத்துக்குவோம், சி போர்டு 7 எடுத்துக்குவோம். சரிங்களா? 79 17 70 18 59 05 74 16 மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக எல்லா நம்பர்களுக்குமே ரெகுலராக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க. 100% உங்களுக்கு வின்னிங் எடுக்க இந்த ஒவ்வொரு நம்பர்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கலாம். இதில் ஸ்ட்ராங்கானு பார்க்கையில் 74 16 இந்த நம்பர்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி
5905ங்கிறதும் நமக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, வரவே வந்து கிடையாதுன்னு தான் சொல்லணும். இப்போதைக்குன்னு பார்க்கையில வந்து. அதனால் இந்த ஒரு 2 நம்பரையுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து ப்ளே பண்ணிக்கலாம். வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்காங்க. ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம் 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு. நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.